நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து 1971ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல முதல் படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், பத்மினி மற்றும் பலர் நடித்த இரு துருவம். இந்த படத்திற்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன், இயக்கம் எஸ். ராமநாதன், தயாரிப்பு பி.எஸ். வீரப்பா. இந்த படம் வெளியான தேதி 14/1/1971. இந்த படம் ஒரு சராசரி படமாகவே அமைந்தது. இந்த லிஸ்ட்ல இரண்டாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வெண்ணிற ஆடை நிர்மலா, லக்ஷ்மி மற்றும் பலர் நடித்த தங்கைக்காக. இந்த படத்திற்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன், இயக்கம் டி. யோகானந்த், தயாரிப்பு புளோரிடா பெர்னாண்டோ. இந்த படம் வெளியான தேதி 6/2/1971. இந்த படம் ஒரு சராசரி வெற்றி படமாக அமைந்தது. இந்த லிஸ்டில் மூன்றாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சரோஜா தேவி மற்றும் பலர் நடித்த அருணோதயம். இந்த படத்திற்கு இசை கே.வி. மகாதேவன், இயக்கம் முக்தா ஸ்ரீனிவாசன், தயாரிப்பு ராமசாமி. இந்த படம் வெளியான தேதி 5/3/1971. இந்த படம் ஒரு சராசரி வெற்றி படமாக அமைந்தது. இந்த லிஸ்டில் நான்காவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர், பத்மினி, வாணிஸ்ரீ மற்றும் பலர் நடித்த குலமா குணமா. இந்த படத்திற்கு இசை கே.வி. மகாதேவன், இயக்கம் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன், தயாரிப்பு ஆசாம். இந்த படம் வெளியான தேதி 26/3/1971. இந்த படம் திரையரங்குகளில் 100 நாட்கள் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது. இந்த லிஸ்டில் ஐந்தாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சாவித்ரி மற்றும் பலர் நடித்த பிராப்தம். இந்த படத்திற்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன், இயக்கம் சாவித்ரி, தயாரிப்பு சாவித்ரி. இந்த படம் வெளியான தேதி 14/4/1971. இந்த படம் ஒரு சராசரி படமாகவே அமைந்தது. இந்த லிஸ்டில் ஆறாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்த சுமதி என் சுந்தரி. இந்த படத்திற்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன், இயக்கம் சி.வி. ராஜேந்திரன், தயாரிப்பு ராம்குமார் ஃபில்ம்ஸ். இந்த படம் வெளியான தேதி 14/4/1971. இந்த படம் திரையரங்குகளில் 100 நாட்கள் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது. இந்த லிஸ்டில் ஏழாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் 150வது படமான சவாலே சமாளி. இந்த படத்திற்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன், இயக்கம் மல்லியம் ராஜகோபால், தயாரிப்பு மல்லியம் புரொடக்ஷன்ஸ். இந்த படம் வெளியான தேதி 3/7/1971. இந்த படம் திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது. இந்த லிஸ்டில் எட்டாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், பத்மினி மற்றும் பலர் நடித்த தேனும் பாலும். இந்த படத்திற்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன், இயக்கம் பி. மாதவன், தயாரிப்பு வி.சி. சுப்புராமன். இந்த படம் வெளியான தேதி 22/7/1971. இந்த படம் ஒரு சராசரி படமாகவே அமைந்தது. இந்த லிஸ்டில் 9வது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், முத்துராமன், நாகேஷ் மற்றும் பலர் நடித்த 3 தெய்வங்கள். இந்த படத்திற்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன், இயக்கம் தாதா மீராசி, தயாரிப்பு ஸ்ரீ புவனேஸ்வரி மூவிஸ். இந்த படம் வெளியான தேதி 14/8/1971. இந்த படம் ஒரு சராசரி வெற்றி படமாக அமைந்தது. இந்த லிஸ்டில் 10வது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், விஜயஸ்ரீ, சௌகார் ஜானகி மற்றும் பலர் நடித்த பாபு. இந்த படத்திற்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன், இயக்கம் ஏ.சி. திரிலோகச்சந்தர், தயாரிப்பு சினி பாரத் புரொடக்ஷன்ஸ். இந்த படம் வெளியான தேதி 18/10/1971. இந்த படம் திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது. இந்த வீடியோ பிடித்திருந்தா ஒரு லைக், கமெண்ட் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.